ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச கோயம்புத்தூர் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹாபி எலைட் எக்ஸ்போ பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது கடந்த மாதம் 5, 6, 7 ஜூலை திங்கள் 2024 நடந்து முடிஞ்சது. எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கிளிம்சஸ், அதாவது ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ எப்படி நடக்குமோ அது எல்லாமே நடந்தது. அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அதோட மேக்கிங் ஆஃப் எக்ஸ்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதோடைய முன்னேற்பாடுகளெல்லாம் பண்ணியாச்சு. இந்த தடவை ஏற்கனவே சொன்ன மாதிரி நாணயங்கள், பணத்தால் அஞ்சல் தலை மட்டும் இல்லாமல் டான்ஸு, மியூசிக், ஆர்ட்டு, பெயிண்டிங், தற்காப்பு கலை, அதே மாதிரி சேகரிப்பு கலையிலான கையெழுத்து, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஜெம்ஸ், மினரல்ஸ், மெடல்ஸ், பேட்ஜஸ்ஸு மற்றும் அனைத்து வகையான நியூமிஸ்மேட்டிக்ஸ் அண்ட் ஃபிலாட்டலி, அதாவது பணத்தால் அஞ்சல் தலை. இதில் முதல் முறையாக நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளம்பரம் கொடுத்துருந்தோம். அந்த விளம்பரம் அருமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபுட்ஃபால் நல்ல பிரமாதமாக இருந்தது. இந்த எக்ஸ்போவில் நானே பர்சனலாக பல எக்ஸ்போக்கு நம்ம போகும்போது அவங்கக்கிட்ட எல்லாமே நம்ம ப்ரொமோஷன் போட்டிருந்தோம். இதில் முதல் நாள் அன்னைக்கு பல்வேறு தளப்பிலிருந்து பல்வேறு ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக பார்க்க போனால் தற்காப்பு கலை நிபுணர்கள், ஓவிய கலை நிபுணர்கள் இது ஆச்சரியத்தோடு விளக்குனாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓவியங்கள், அதாவது அவங்கள உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓவியமாக வரைஞ்சி நாங்கள் அங்கே ப்ரெசன்ட் பண்ணோம். அதுக்கும் அங்கே உள்ள இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஓவியர்களெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணும் விதமான ஒரு நாமினல் அமௌண்ட் வரவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அவருக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு 10 நிமிஷத்தில் அருமையாக அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இதில் நம்ம கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நாணய ஆர்வலர்கள், ஓவியங்கள், தற்காப்பு கலை நிபுணர்கள் மற்றும் பல்வேறு இவங்க திரளாக கலந்துக்கிட்டாங்க. பொருட்கள் நிறையா கொடுத்தாங்க, விற்றாங்க, வாங்கினாங்க. இதை நம்ம பொதுமக்களுக்கு எஜுகேட் பண்ணும் விதமாக ரெகுலர் இன்டர்வல்ஸில் வரவங்களுக்கு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி சேகரிக்கணும், எப்படி அதை வகைப்படுத்தணுன்றது முதற்கொண்டு, எப்படி பாதுகாக்கணுன்றதை முதற்கொண்டு பல்வேறு நிபுணர்களை துணை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பலரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் குறிப்பாக மாணவிகள் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.